நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். பெங்களூர் உணவக குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தமிழக கர்நாடக எல்லையான கக்கநல்லா சோதனை சாவடியில் துப்பாக்கி ஏந்தி போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நேற்று நடந்த ஒரு ஓட்டலில் வெடிகுண்டு விபத்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கோவையில் நடந்த குண்டுவெடிப்பும் தற்பொழுது பெங்களூரில் நடந்த குண்டுவெடிப்பும் ஒரே தோரணையில் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட சூழ்நிலை தமிழகத்திலிருந்து விசாரணை செய்வதற்காக அங்கு சென்றுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு பொது இடங்களில் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தமிழக கர்நாடக எல்லை பகுதியான கக்கநல்லா சோதனை சாவடியில் வழக்கமான பணியில் உள்ளவர்களுடன் கூடுதலாக ஒரு துணை காவல் ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் அதிகமாக நியமிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் போர்வையில் நாச வேலை செய்பவர்கள் நுழையாமல் தடுப்பதற்காக கடுமையான வாகன சோதனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு வாகனங்களும் தீவிர தணிக்கை செய்த பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. தீவிர தணிக்கை செய்த பின்னரே ஒவ்வொரு வாகனமும் நம்ம தமிழக பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவில் உத்தரவின்படி கூடுதலாக போலீசார் நியமிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் சந்தேகத்துக்குபடியாக வரும் நபர்களை முழுவதுமாக ஆய்வு செய்வது மட்டுமின்றி அவர்கள் வாகனங்களின் முழு ஆய்வுக்கு பின்னரே தற்பொழுது காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து 24 மணி நேரமும் துப்பாக்கி அந்த போலீசார் உதவியுடன் தற்பொழுது அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.